அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாஃப்னா ஸ்டைல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக பூசணிக்காய் சமைக்கும் போது புளி சேர்க்க மாட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஜாஃப்னா ஸ்டைலில் புளி சேர்த்து பூசணிக்காய் கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் இந்த மாதிரி 2 பூசணிக்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் எரிய விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, 5 பூண்டு கட் பண்ணது, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 200 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்ப பூசணிக்காய் நல்லா வேகிருக்கு. நீங்க பார்க்கும் போதே தெரியும். இப்ப இது கூட 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்ப இந்த அளவு பூசணிக்காய் வெந்து வந்ததும் இது கூட ஒரு 25 ml அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, சேர்த்துக்கிட்டா இன்னுமே டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டு இப்ப இது கூட 3/4 டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்ப தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டும் ஓரளவு ஃப்ரை ஆனதும் இது கூட 1/4 கப் அளவு பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், 2 செத்தல் மிளகாய், கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தாளிப்பு கலவையை பூசணிக்காய் கறி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷா இருக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரி சமைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுவையான பூசணிக்காய் கறி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.